சிரிப்பு தான் வருது. ஐயோ, எனக்கு இப்போ 52 வயசு. இந்த 52 வயசுல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சுடிதார் போடுறேன். ஏன் நீங்க படிக்கும் போதெல்லாம் சுடிதார் போட்டிருக்க மாட்டீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 10th படிக்கிறவங்க, நான் படிச்சதே 10th தான். அது வரைக்கும் வந்து வெறும் பாவாடை ஜாக்கெட்டு தான், ஸ்கர்ட் மாதிரி போடுவோம், இல்லை ஃபுல் பாவாடை போடுவோம், பாவாடை சட்டை அதுதான் போட்டுருந்தாங்க. சுடிதார் போட்டதே கிடையாது. போட்டாங்க ஒரு முறை 2 முறை போட வச்சு எடுத்தாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா பிரியா கல்யாணத்துக்கு முன்னில இருந்து எங்க வீட்டுல 3 பேருமே சுடிதார் போடுங்க, நல்லா இருக்கும், போடுங்க போடுங்கன்னு ஒரே முன்னாடி சுடிதார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரே ஒரு சுடிதார் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து இந்த பிளாக் தண்டர் ஒண்டர்ல அதெல்லாம் போடணும்னு ரொம்ப நாளா ஆசை. அதனால அங்க வந்து சாரி கட்டிட்டா தண்ணியில வந்து இறங்க முடியாது தானே, அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காகவே ஒரு சுடிதார் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தோம். அப்புறம் வாங்கிட்டாங்க. இப்ப போட்டு பார்த்தா அம்மா நீ எப்பவுமே சுடிதார் போட்டுக்குமா அப்படின்னு இருக்கு. நல்லா இருக்கு. இப்போ 3 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் போட்ட உடனே சாரி விட உங்களுக்கு சுடிதார் தான் நல்லா இருக்கு. இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு டைம் போட்டிருக்காங்க பெங்களூர்ல சித்தி போட்டு போட்டாங்க. அதுதான் போட்டோ வேணா உங்களுக்கு ஆட் பண்றேன் இந்த வீடியோல, நீங்க பாருங்க. அதுதான் சொன்னேன் போட்டு பார்த்துருக்காங்க. ஆனா சின்ன வயசுல இருந்து கூட சுடிதார்லாம் வாங்கினதில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடைன்றது ரொம்ப ஃபேமஸ், நல்லா பணக்காரங்க தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணும். அப்புறம் ஊருங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்னதாக இருக்கும்போது இந்த எம்ப்ராய்டிங் வச்சு புடவை பண்ணுவோம். அந்த புடவை வாங்கிட்டு எனக்கு எங்கள் தங்கச்சிக்கு ஒரே மாதிரி பாவாடை ஜாக்கெட்டு தச்சு கொடுத்துருவாங்க எங்கள் அப்பா. அப்புறம் ஒரு சாரி பட்டு சாரி வாங்கி 2 பேருக்கு ஒரே மாதிரி பாவாடை. இப்படி தான் நாங்கள் விதவிதமாக பாவாடை ஜாக்கெட்டு பாவாடை சட்டை இப்படி தான் போட்டுக்கிறோமே தவிர சுடிதார் வந்து போட்டதே கிடையாது. பாவாடை சட்டை தான் அம்மா ரொம்ப நாளாக பாவாடை ஜாக்கெட்டு இல்லை, ஜாக்கெட்டு தான். பாவாடை சட்டைன்றது வேற காலர் வச்சு, ஜாக்கெட்டை அது வீநெக் மாதிரி இந்த கை ஃபுல்லா இந்த மாதிரி தான் அப்பெல்லாம் போடுவோம். வீநெக்கு தான் அதிகமா இருக்கு, ஜாக்கெட் தான் ரொம்ப நல்லா இருக்கும். பட்டு பாவாடை கட்டினாவே இவங்கெல்லாம் வசதியான வீட்டு பொண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அப்போ வந்து இப்போ வந்து சாதாரணமா ஆயிடுச்சு. ஆனா சுடிதார் 3 பேர் சேர்ந்து என்ன இதை வாங்கியே 2 மாசம் ஆச்சா. மேரேஜுக்கு முன்னாடி எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கறதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து அம்மாவே டைம் பார்க்க வச்சு போட வச்சு அதுக்கப்புறம் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் வேணான்னு இன்னைக்கு வந்து போடுமா வெளியெல்லாம் போனா போட்டுக்குவேன், இனிமேலாவது கொஞ்சம் நான் சொன்ன என் ஆசை நீங்க நிறைவேற்றுங்க, விதவிதமா ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க எனக்கு சொல்றாங்க. எல்லாரும் பார்த்தாங்க, என்னடா இவங்க வயசாதான் மாடனா மாறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நான் மாடனாவே படிச்சு நல்லா வளர்ந்ததுனால கொஞ்சம் நீட்டா தான் இருப்பேன் எப்பவுமே. அம்மாவே சொல்லிக்கிறாங்க திட்டக்கூடாது. முடி பாருங்க, நான் படிக்கிற வரைக்கும் தான் ஜடை போட்டு நான் வந்து 2 ரெட்டை ஜடை போட்டு தான் ஸ்கூலுக்கு போனோம். 10th எப்போ முடிச்சனோ அப்பதுல இருந்து நான் இந்த சைஸ் தான் முடி கட் பண்ணுவேன் நான். அதே மாதிரி இது வரைக்கும் நான் எண்ணெய் வச்சு தலை வாங்கினதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க பிறந்தே இப்போ 25-30 வருஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் வச்சே தலை வர மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னே தலைக்கு எண்ணெய் ஃபுல்லா வச்சு குளிச்சிடுவோம், அவ்வளவுதான். அதுவும் ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை. ஆனா அது பழகி போச்சு. அப்பத்துல இருந்தே வந்து எங்க அப்பா எங்களை வந்து ரொம்ப நல்லா நீட்டா அழகா தான் வளர்த்தாங்க. எல்லாரும் என்ன திட்டுவாங்க, என்ன தெரியுங்களா, உங்க அம்மா பாரு எவ்வளவு அழகா முடி சின்னதா கட் பண்ணிட்டு எவ்வளவு நல்லா கிளிப் போட்டிருக்காங்க, நீ என்ன கிளவி மாதிரி ஜடை ஆனாவன தலையை பின்னி ஜடை போட்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, நீ இருக்கிற மாதிரி உங்க அம்மா இருக்கணும், உங்க அம்மா இருக்கிற மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பதான் அம்மா வந்து சுடிதார்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா முடியெல்லாம் மட்டும் கொஞ்சம் வெள்ளையாயிடுச்சு. அப்பப்போ டை அடிச்சுக்குவேன். ஆனா இனிமேல முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு என்ன சுடிதார் தான் போட வைப்பாங்களா, அழகா வாங்கிக்குமா. ஆனா சாரி பாத்தீங்கன்னா 2-3 பீரோ அடைச்சி வச்சுக்குது. அதெல்லாம் நான் என்னைக்கு கட்டுவதே தெரியல எனக்கு. ஆனா இனிமேல கொஞ்சம் பசங்களுக்காக நம்ம அவங்க ஆசைக்காக இனிமேல் கொஞ்சம் அப்பப்போ வெளியே போகும்போது இந்த மாதிரி நீட்டா சுடிதார் போட்டுக்கலாம் முடிவு பண்ணி. ஓகேவா? இன்னும் ஒண்ணுமே சொல்லல. வாட்டி இங்க பாருங்க, நான் இப்ப இளமை ஆயிட்டேன், இவரு வயசாயிடுச்சு. வெள்ள முடியெல்லாம் வச்சுட்டு வயசாயிடுச்சு. டை அடிச்சா பிரியா சும்மா சொல்லக்கூடாது. டை அடிச்சா சூப்பரா இருப்பாங்க அப்பா. கருப்பா இருந்தாலும் கலையா அழகா இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நாள் என்னுடைய பசங்களுடைய ஆசை, என்னுடைய வீட்டுக்காரோட ஆசை வந்து நான் இன்னைக்கு நிறைவேற்றிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா இனிமேல சுடிதார் போட சொல்லுங்க. வண்டியில கூட ஆக்டிவா தான் நான் ஓட்டுறேன். ஆக்டிவா எங்க அப்பா இது ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. கை வலி வரும். எங்க பையனும் சொல்லுவான், இந்த பக்கம் கை வலி இருப்பாங்க. இப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கு தான் நாங்க சொல்லுவோம், இந்த காலப்பட்டி எடுத்து உட்காந்து போட வந்து நீங்க ஏன் கை வலிக்குதுன்னா, அம்மா வண்டியில உட்காருது இப்படி கொஞ்சம் சாஞ்சு உட்காருவாங்களா, உட்கார்ந்து ஓட்டும் போது ரொம்ப டைட்டா வண்டியை பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்கும். அதனால கை வந்து ஆசைக்காக வாங்கி கொடுத்தாங்க. நான் வாங்கி கொடுத்த கார் உண்மையான காரணம் இதுதான். வண்டியில இருந்து போது காலை போட்டவங்க என் வீட்டுக்கு நான் காலத்துக்கு போடணும்னு சொல்ல முடியாது. அப்பா வந்து சொல்லியிருக்காரு, சரி சுடிதார் போட ஒரு மாதிரி கூச்சமா இருந்தாலும்
பேண்ட் மட்டும் வாங்கி தரேன், சாரி பேண்ட் மட்டும். சரி, இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாரும் எனக்கு இந்த சுடிதார் லாங் சுடிதார் நல்லா இருக்கா, அழகா இருக்கா, இனிமேல் நீங்க போடுங்கம்மா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நானே கலர் கலரா விதவிதமா நம்ம 2 பேரும் போடுன்னு சொன்னா இப்ப பாக்குறவங்க எல்லாமே நம்ம குடும்பமா இருந்தா நம்ம நல்லா இருக்கு, அக்கா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நீங்க போடுங்கன்னா கண்டிப்பா நான் வந்து இனிமேல் வந்து சுடிதார் போடுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பாதி வயசுல சுடிதார் அப்படிலாம் இல்ல, சூப்பரா இருக்கு. ஆனா பிரியாவோட வீட்டுக்காரர் சொன்னாரா எங்க அம்மா சுடிதார் போட வராங்கன்னு சொல்லிச்சேன். பிரியா போட்டுக்கிட்டேன், பிரியா அவங்களுக்கும் ஒரு சுடிதார் போடணும்னு ஆசை இருக்குல்ல, போட்டுக்க சொல்லு, நான் கல்யாணம் ஆயிடுச்சுலாம் மாப்பிள்ள வந்துட்டாரெல்லாம் போட வேணாம்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொன்னாரா. ஆனா அதுவும் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, மருமக வந்து என்ன சொல்லுவாங்க தெரியல, ஆனா கொஞ்சம் போட்டு பழகிக்கோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்க அம்மா சந்தோஷம், சூப்பரா பிரியா. இனிமேல் கொஞ்சம் வாங்கி கொடுப்பதானே கல்யாணம் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமான்னு தெரியலையே, உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு தெரியலையே, ஏன்னா நம்ம பார்த்ததே இல்லைல்ல, அதனால அப்புறம் இப்ப போடும் போது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சரி, புது வீட்டை வந்து சைக்கோ சேகர் இதையும் பதிவு பண்ணி எங்க அம்மா வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னாதான் ஏதாவது ஒரு வேலையை சத்தம் போடுவாரு, ஏதாவது பண்ணுவாரு, சவுண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு. எங்களுக்கு அந்த நேரத்துல தான் பிரச்சனையே. இப்ப வந்து நம்ம புது வீட்டுல விளக்கு புது வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, சூப்பரா பூ போட்டு நல்லா விளக்கேத்தி நல்லா சாமி கும்பிட்டாச்சு. நான் வந்து அதிகமா பூஜை பாத்திரம் எல்லாம் வைக்கிறது இல்லடா, அது கழுவணும் செய்யணுன்றதுக்காக இல்ல. நம்ம வந்து எந்த சிலை எது வச்சாலும் முறைப்படி வந்து பூஜை பண்ணணும், அது அபிஷேகம் பண்ணணும், நமக்கு தேவையானதை மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். ஒரு நவதானியத்துல பிள்ளையாரு, லட்சுமி குபேரர், இது சென்னையில போயிருந்தோம் நாங்க, அந்த இடத்துல ஒரு கோயில்ல வந்து அந்த லட்சுமி குபேரர் தனி கோயில் இருக்கு, அங்க வாங்கிட்டு வந்தோம் அந்த போட்டோவை. வெங்கடேஷ் பெருமாள், லட்சுமி, பிள்ளையாரு, முருகர்னு சொல்லிட்டு சின்னதா 5 போட்டோ இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ, இங்க ஒரு பிள்ளையார் சின்னதா, இவ்வளவுதான். இது வந்து சாய்பாபா பாதத்தோட சாய்பாபா கோயிலுக்கு போனவங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. உண்டியல் இந்த உண்டியல் வந்து கண்டிப்பா சொல்லணும், இது எப்பயுமே வந்து இந்த உண்டியல நாங்க வந்து காசு அடிக்கடி கையில இருக்கும் போது போடுவோம், சம்பளம் வாங்கும் போது ஒரு 500 1000 போட்டு வரும். எதுக்காகன்னா கோயிலுக்கு மட்டும்தான் நான் வந்து அந்த காசு யூஸ் பண்ணுவேன். குலதெய்வம் கோயிலுக்கு எடுத்துக்குவேன், அங்க செலவு போனது மீதி எடுத்து வந்து உண்டியல போட்டுருவேன். அதே மாதிரி திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு எங்க போறோமோ அதுக்கு மட்டும் தான் அந்த உண்டியல் காசு வந்து நாங்க எடுத்துக்குவோம். ஏன்னா நம்ம திடீர்னு 10,000 வேணும்னா நம்மளால கையில இருக்காது, உண்டியல சேமிக்கும் போது ஈஸியா கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அதனால உண்டியல சேமிப்பு. இந்த இது வந்து நம்ம எங்க வாங்கணும், இந்த வெங்கடேஷ் சங்கரன் கோயில்ல வாங்கணும். சங்கரன் கோயில், சங்கரன் கோயில்ல வந்து கோயிலுக்கு போயிருந்தோம், அப்ப வந்து நாம வச்சு சங்கு சக்கரம் வந்து இதை வாங்கணும். இங்க முருகர் குரு பகவான் திருச்செந்தூர்ல வாங்கினது. இங்க வந்து எங்களுடைய பெடூரம்மன் குலதெய்வம். இது அன்னலட்சுமி வந்து நான் 20-25 வருஷமாவே இதே மாதிரி அரிசி போட்டு இந்த மாதிரி தான் வந்து எங்க வீட்டுல அன்னலட்சுமி வச்சிருக்கேன். பிரியாக்கு வந்து இப்ப கல்யாணம் ஆனதுக்கு இந்த மாதிரி கேட்டுச்சு. ஆனா எந்த எத்தனையோ பூஜை கடைக்கு போயிட்டு நாங்க பாத்திரம் வாங்குற பூஜை எல்லா இடத்துலயுமே இதே மாதிரி வேணும். அது பின்னாடி கிரீடெல்லாம் அழகா வச்சு சூப்பரா இருக்கும். கிரீடம் அது பின்னாடி அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எல்லாம் தனித்தனியா பிரிச்சு கழுவுறதுதான். நானும் கோயிலுங்களுக்கு போற இடம்லாம் பாக்குறேன், ஆனா இந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. இது நம்ம வந்து காஞ்சிபுரத்துல வாங்கணும் எனக்கு. அதனால சரி இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா வாங்கி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் இருந்துச்சு அங்க கடையில. அது வந்து சின்ன கப்புல அரிசி போட்டு வைக்கிற மாதிரி சின்னதா செலவு வாங்கி பெருசா கிடைக்கிறப்ப அது பூஜை ரூம்ல வச்சுட்டு சின்னதை வந்து நீங்க பீரோல வேணா வச்சுக்கலாம். இப்போ காஞ்சிபுரத்துல கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். காமாட்சி அம்மன் கோயில் கிட்ட தான் நான் வாங்கினது. இந்த அன்னலட்சுமி போறப்ப பிரியாக்கு வாங்கிட்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போதும் அங்க வேலை செய்யும் போதும் இதுதான் எங்களுடைய குட்டி பூஜை. எங்க போனா பூஜை ரூம் இல்ல, இவங்க வேற குட்டி நல்லா பெரிய பூஜை ரூம் தான். இல்ல நிறைய வீட்டுல எவ்வளவு பெருசு இருக்கு. எப்பவுமே நாங்க போற வீட்டுல சின்னதா தான் இருக்கு. ஆனா சின்னதா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு விலை கேட்கணும்னு பாக்கிறதுக்கு ஒரு அழகா ஒரு லட்சணமா இது பூஜை ரூம்ன்றது மனசுக்கு வந்து திருப்தியா இருக்கணும். எனக்கு எத்தனையோ வீடு மாறி இருக்கும், அந்த வீட்டுல எல்லாம் எனக்கு உண்மையிலேயே அமையறது வந்து பூஜை ரூம் தான் நல்லாவே இருக்கேன். எனக்கு அதுதான் ஒரு வீடை பத்தி கூட நான் கவலைப்பட மாட்டேன். பூஜை ரூமே எனக்கு சந்தோஷமா இருக்கும். நல்லா இருக்கா, நிம்மதியா இருக்கா, பார்க்கும் போதே நமக்கு சாமி முன்ன போல இருக்கா, அப்படிதான் நான் நினைப்பேன். அதே மாதிரி நான் எதுக்கு வேணா தலைக்கு கூட நான் வந்து 50 ரூபாய் பூ இது வரைக்கும் நான் வாங்கி வச்சதே கிடையாது. ஆனா விளக்குக்கு சாமி போட்டாக்கு மட்டும் அது 100 ரூபாய் பூன்னா கூட நான் வாங்கி வந்து பூ போட்டு தான் நான் விளக்கு ஏற்றுவேன். அப்பதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நிம்மதியா இருக்கும். இத்தனை நாளா இந்த 30 வருஷமா எனக்கு கல்யாணம் ஆனது இப்படிதான் நான் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இனிமேலும் இப்படிதான் செய்வேன். கடவுள் வந்து அதுக்கெல்லாம் பூ வாங்குவாத நம்மளுக்கு நிம்மதியா கடவுள் எந்த குறையும் இல்லாம இருக்கணும். பாருங்க எங்க பூஜை ரூம் பார்க்கும்போது கையெழுத்துக்கு முன்னு தான் தோணும், அவ்வளவு நல்லா இருக்கும். ஓகே, அம்மாவோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லணும், எதிர்பார்த்துன்னு இருப்பேன் நானே.
நீங்க சொல்லும் போதுதான் நான் அடுத்தடுத்து நல்லா சூப்பரா. ஆனா டிசைன் எல்லாம் எந்த காலம் தொட்டு மாத்த மாட்டேன். இந்த மாதிரி லாங் மட்டும் தான் போடுவேன். கலர் கலரா வாங்கி போடுவேன். என் பொண்ணு பையனுக்காக இனிமேல என் வீட்டுக்காரருக்காக கொஞ்சம் சுடிதார் போடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. பாய்.